ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க. இன்றைக்கி நான் லஞ்ச் பாக்ஸ் பசங்களுக்கு கொடுத்துட்டனோ அதுதாங்க கொஞ்சம் வீடியோவை எடுத்து போட்டிருக்கேன். இன்றைக்கி நான் வெண்டைக்காய் சாதம், அதுக்கப்புறம் கேரட், பீன்ஸ், முட்டை பொரியல் தாங்க. வாங்க வீடியோக்குள் போகலாம். ஃபஸ்ட்டு கடாய் வச்சு எண்ணெய் சூடானதும் கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு கொஞ்சம் செவந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சு கொஞ்சம் பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கினதுக்கப்புறமா தேவையான அளவு, அதாவது வெண்டைக்காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. முதலே வெண்டைக்காயை நல்லா எண்ணெயில் வதக்கி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், வெண்டைக்காய் ரெடிங்க. அடுத்து நம்ம பொரியல் பார்த்துடலாம். பொரியலுக்கு ஒரு வரமிளகா, கொஞ்சமாக கடுகு சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா கேரட், பீன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. அதுக்கப்புறம் கேரட், பீன்ஸ் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. கேரட், பீன்ஸுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து வேக வைக்கும்போது பசங்களுக்கு கொஞ்சம் நல்லா வெந்து இருக்கும். அவங்களுக்கு கொஞ்சம் டைஜஷன் ப்ராப்ளம் வராமல் இருக்கும். அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. அதுக்கப்புறம் 2 முட்டை சேர்த்துக்கலாம். விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேணாம். கேரட், பீன்ஸ் கூட இந்த மாதிரி முட்டை சேர்த்து சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அதை முட்டை கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் சேர்த்து கலந்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா முட்டை சூடாக சாப்பிடும்போது தெரியாது. ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு சாப்பிடும்போது ஒரு மாதிரி ஒரு கவுச்சி வாடை வரும். அதனால் கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், ரெடி. லஞ்ச் பாக்ஸும் பேக் பண்ணியாச்சு. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸ்நாக்ஸுக்கு கடலை மிட்டாய், ஆப்பிள், அவ்வளோதாங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.